8 வயசுலேருந்து நான் மேக்கப் போடுறேன். ஆல்மோஸ்ட் 30 வயசு வரைக்குமே என் ஃபேஸில் ஒரு பிம்பிள், ஓப்பன் போர்ஸ் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆஃப்டர் மை செகண்ட் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் மை ட்வின் டாட்டர்ஸ் டெலிவரி, மை ஸ்கின் டர்ன் டு பி ஆயிலி. ஐ ஸ்டார்டட் கெட்டிங் லிட்டில் போர்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ். எனக்கு இங்க சின்னதா 4 ஒரு போர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த போர்ஸை நான் ட்ரீட் பண்ணணும் டாக்டர் கிட்ட கேட்டப்போ ஒரு சிட்டிங்க்கு 50,000, 5 சிட்டிங் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 போரை நான் ட்ரீட் பண்றதுக்கு இந்த ஸ்கின் கேர் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து தைலம் மாதிரி. ஸோ நீங்க இப்பதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, நான் அப்ளை பண்ணா எனக்கு அந்த பிரச்சனை அப்போ வரைக்கும் கேட்கும். பட் ஒரு ஏஜ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்க தானே செய்யும். அது பிக்மெண்டேஷனா இருக்கலாம், என்னுடைய ஃபைன் லைன்ஸா இருக்கலாம், ஏஜிங்கா இருக்கலாம். இப்போலிருந்தே நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வயசு ஆனாலுமே உங்க ஸ்கின் அந்த மாதிரி ஆகாம நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக அம்மா கால் வந்து நான் 16 வயசுல இருந்த மாதிரி காலா மாறும்னா அது எப்படி மாறும்? மூணு மாசம் நான் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா என்னுடைய ஸ்கின், என்னுடைய ஜா லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ்டா தெரியும். அதே நான் ஒரு மாசம் ஒர்க் அவுட் பண்ணேன்னா என்னுடைய ஸ்கின்ல ஒரு க்ளோ. தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. இப்போ எல்லார்கிட்டையும் ஃபேமஸா இருக்கிறது கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன். அது ஏதோ ஸ்னைல் மியூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன மேம்? அது போட்டா உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுதா நம்மளோட ஸ்கின் டைப்க்கு? மேம் எதுவுமே நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது மேம். எதுவுமே யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், எந்த பிராண்டுமே அவங்க காசை வந்து எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும்னு நினைப்பாங்க. அன்லெஸ் ஒரு அதர்வைஸ் ஒரு பிராண்டை வந்து நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இத்தனை ரிவ்யூஸ் பாக்குறீங்க, இவ்வளவு பேர் சொல்றத பாக்குறீங்க, அந்த பிராண்ட் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பார்த்துருப்பாங்க. ஸோ நமக்கு அது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண தெரியாம, யார் மேல யூஸ் பண்ணணும்னு தெரியாம, இல்லை நான் ஒரு ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது நான் போய் ஒரு வெயில்ல போயோ அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லும் போது அது எப்படி இதாகும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்கின் கேர் எல்லாமே பாத்தீங்கன்னா, இதுவுமே நான் எப்படி ரியாலிட்டி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் நான் ஜஸ்ட் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு முட்டி வலி வருது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஆயில் இல்ல தைலம் அந்த மாதிரி தைலம் அப்ளை பண்ணுவீங்களா? அமிர்தாஞ்சன் அப்ளை பண்ணுவீங்களா? இன்னைக்கு நீங்க ரொம்ப நின்னுட்டீங்க, வலிக்குது, ஸோ தைலம் அப்ளை பண்றீங்க, சரியாயிடும். அன்னைக்கு பெயின் எனக்கு கிளியர் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா எனக்கு அந்த வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டாக்டர் கிட்ட போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு டேப்லெட் ஃபர்ஸ்ட் டேப்லெட் கொடுப்பாங்க, ஒரு பெயின் கில்லரோ. ஃபர்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அதானே பண்ணுவீங்க. ரொம்ப ஜாஸ்தியா ஆனதுக்கு அப்புறமா நீங்க டாக்டர் கிட்ட போய் ஒரு எக்ஸ்ரே, ஸ்கேன், டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்கின் கேர் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து தைலம் மாதிரி. ஓகே மேம். என்ன மாதிரி? தைலம் மாதிரி. சோ நீங்க இப்பதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சோ நான் அப்ளை பண்ணா எனக்கு அந்த பிரச்சனை அப்போ வரைக்கும் கேட்கும். பட் ஒரு ஏஜ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்க தானே செய்யும். அது பிக்மெண்டேஷனா இருக்கலாம், என்னுடைய ஃபைன் லைன்ஸா இருக்கலாம், ஏஜிங்கா இருக்கலாம். ஐ எம் ஜஸ்ட் ஸ்லோயிங் டவுன் த ப்ராசஸ். ஐ கேனாட் ரிவர்ஸ் த ப்ராசஸ். ஐ எம் மெயின்டைனிங். இட் இஸ் ஒன்லி அ மெயின்டெனன்ஸ். இட் இஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட். I hope you understand. Okay ma'am. All the skin care are maintenance. எனக்கு முட்டி வலி வருது, நான் அப்ளை பண்றேன், அவ்வளவுதான். இன்னும் ஜாஸ்தி ஆகாம நான் வந்து காப்பாத்திக்கிறேனே தவிர எனக்கு திருப்பி என்னோட ஃபைன் லைன்ஸ் எல்லாமே போயிடணும், என்னோட பிக்மெண்டேஷன் எல்லாமே போயிடணும்னா அது பண்ணாது. பிகாஸ் நீங்க மேல மட்டும் தான் அப்ளை பண்றீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உள்ள போய் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க சின்னதா 4 ஒரு போர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த போர்ஸை நான் ட்ரீட் பண்ணணும் டாக்டர் கிட்ட கேட்டப்போ ஒரு சிட்டிங்க்கு 50,000, 5 சிட்டிங் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 போரை நான் ட்ரீட் பண்றதுக்கு என் டாக்டர் எனக்கு கொடுத்த பில் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். அது நான் பண்றேன்னா பண்ணலையான்றது அடுத்த விஷயம். எனக்கு இதுதான் என் வேலைன்னா நான் செலவு பண்ணி தான் ஆகணும். இதே ஒரு காமன் பர்சன் கிட்ட போய் இந்த பில் நான் கொடுத்தா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இது ஜாஸ்தி ஆகாம காப்பாத்துறது தான் இப்போ வர ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், which is much more budget friendly. So I cannot really comment on a product that this is not worth, இது நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படி இல்ல மேம். இப்போ நீங்க இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்மளுடைய அம்மாவுடைய கை காலுடைய ஸ்கின் பாருங்களேன், ஒரு ட்ரை ஸ்கின்னா, ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி கட்டா. அது ஏன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறமா அவங்க அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போல இருந்தே நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வயசு ஆனாலுமே உங்க ஸ்கின் அந்த மாதிரி ஆகாம நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ராசஸ் பண்றோமே தவிர அதுக்காக அம்மா கால் வந்து நான் 16 வயசுல இருந்த மாதிரி காலா மாறும்னா அது எப்படி மாறும்?
ஓகே மேம். சரிங்களா? நம்ம மேல மட்டும் தான் அப்ளை பண்றோம். கண்டிப்பா அப்ளை பண்ணணும் மேம். ஸ்கின் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இல்ல நம்ம மேம். பண்ணணும். பர்ட்டிகுலரா இந்த ஸ்னைல் மியூசின் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்னேல் கிரீம்ன்றத விட்டுருங்க. எனி கிரீம் நான் எனி சொல்றேன். கிரீம். ஓகே. எனி கிரீம். ம். ஒரு அது ஏன் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னா, ம். கொரியால இருந்து ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும். அண்ட் இட் இஸ் சம்திங் நியூ. ஓகே மேம். சோ இந்த அளவுக்கு வேர்ல்ட் வைடா அது ஃபேமஸா இருக்குன்னா, அது எப்படி வந்து இல்ல மேம், ரிசல்ட் நீங்க குடுக்காம பர்சனலா இருக்கும்? யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்களா? எஸ், எஸ் யூஸ் ஓகே. பண்ணியிருக்கேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஓகே. நல்ல ஹைட்ரேஷனும், ஒரு சாஃப்ட்னஸும் குடுக்கும். ஓகே. பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரே அமிர்தாஞ்சன போட மாட்டோம். நம்ம ஆமா. மாத்தி மாத்திட்டே மாத்தி என்ன இருப்போம். கிடைக்குமோ அதை வாங்கி போடுவோம். ஆஹா. அதே மாதிரி நானும் நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவேன். சோ என்னோட டாக்டர் கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த போர்ஸ்க்காக கேட்கும்போது ஷீ சஜெஸ்டட் மீ டூ ஸ்டார்ட் வித் ரெட்டினால். ம்ஹ்ம். சோ ரெட்டினால் கூட என்ன ப்ராடக்ட்ஸ்ல இருக்கோ, என்ன சீரம்ஸ்ல ரெட்டினால் இருக்கோ, அந்த அது ப்ராடக்ட்ட நான் ஸ்டார்ட் பண்றேன். தேர் இஸ் நாட் ஒன் பர்ட்டிகுலர் ப்ராடக்ட். ரெட்டினால் அகைன் எல்லா பிராண்ட்ஸ்லயுமே இருக்கு. சோ ம். எந்த பிராண்ட்ல ரெட்டினால் அந்த நம்பர் இருக்கோ, அந்த நம்பர நான் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ கண்டிப்பா ஸ்கின் கேர் இஸ் கம்பல்சரி. பட் ரிசல்ட் குடுக்குதா, குடுக்கலையான்றத நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ம். நம்ம வெளியில மட்டும் தான் அப்ளை பண்றோம். ஓகே மேம். மேக்ஸிமம் நம்ம இன்டேக் தான் இருக்கு. எஸ் நம்ம மேம். எப்படி மெயின்டெயின் கண்டிப்பா, பண்றோம், கண்டிப்பா. ஹெல்தி யூ லைஃப் ஹேவ் டூ ஸ்டைல். ஒண்ணுமே இல்ல மேம். எனக்கு ஒரு ஒரு 3 மாசம் நான் வொர்க் அவுட் பண்ணல அப்டின்னா, என்னுடைய ஸ்கின், என்னுடைய ஜா லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் பல்ஜ்டா ஆயிரும். தெரியும். ம்ஹ்ம். அதே நான் ஒரு 1 மாசம் வொர்க் அவுட் பண்ணேன்னா, என்னுடைய ஸ்கின்ல ஒரு க்ளோ, என்னுடைய லிஃப்டட் ஜா லைன், என்னுடைய ம்ஹ்ம். ஃபீச்சர்ஸ், என்னுடைய மைண்ட் செட் எல்லாமே மாறிடும். மாறிடும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா வொர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நெறைய தண்ணி குடிப்போம், நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் ஐயோ! நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோமே காலையில, இது வேண்டாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் நெனைப்போம். ஆஹா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் சீ த ரிசல்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் வில் ஒன்லி சேஞ்ச் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் அவுட்சைட் லுக். ஸ்கின் கேர் இஸ் ஒன்லி அ மெயின்டெனன்ஸ். ம். ஓகே மேம். இப்ப பெரியவங்களுக்கே வந்து மேக்கப் போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றது நமக்கே தெரியும். தெரிஞ்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அத ம். மெயின்டெயின் ம். பண்றோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கே வந்துட்டு நெறைய மேக்கப் போட்டு மாடலா அப்படிலாம் ஷோகேஸ்லாம் பண்றாங்கல்ல. அது வந்து சேஃப் தானா மேம்? நான் நடிக்க ஆரம்பிச்சது 8 வயசுல இருந்து. ஓகே. ஓகேங்களா? என்னுடைய ம்ஹ்ஹ்ம். கரியர் ஆரம்பிச்சது 13 வயசுல இருந்து. ம்ஹ்ம். 8 வயசுல இருந்து நான் மேக்கப் போடுறேன். ம். ஆல்மோஸ்ட் 30 வயசு வரைக்குமே என் ஃபேஸ்ல ஒரு பிம்பிள், ஓப்பன் போர்ஸ் எதுவுமே இருந்தது கிடையாது. ம்ஹ்ம். அவ்ளோ கிளியரா தான் இருக்கும். ஆஃப்டர் மை ம். செகண்ட் பிரெக்னன்சி, ஆஃப்டர் மை ட்வின் டாட்டர்ஸ் டெலிவரி, மை ஸ்கின் டர்ன்ட் டூ பி ஆயிலி. ஐ ம். ஸ்டார்ட்டட் கெட்டிங் லிட்டில் போர்ஸ் அண்ட் ம்ஹ்ஹ்ம். பிம்பிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஸோ இது மேக்கப்னாலன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ம்ஹ்ம். ஸோ சேஃப். ஏஜிங்னால கூட எஸ். இருக்கு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓகே. ஏஜிங், ஹார்மோனல் ம்ஹ்ஹ்ம். இம்பேலன்ஸ், நம்ம பிரெக்னன்சில இருக்கிற சேஞ்சஸ். ம். இதுதானே தவிர மேக்கப் இஸ் சேஃப் ஃபார் எவ்ரிஒன் அன்லெஸ் யூ கிளென்ஸ் இட் எவ்ரி நைட். ம். ஸோ கிட்ஸ்க்கு வந்து நம்ம டெய்லி போட போறதில்ல மேம். ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஒரு இவென்ட், ஒரு வீட்ல ஒரு ஃபங்ஷன் அப்பனா தான் நம்ம ஆமா. போட போறோம். அண்ட் இப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா ஸ்கின் டைப்ஸுமே எல்லா டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பார்த்து தான் வெளியில விடுறாங்க. பிகாஸ் தே ஆர் மார்க்கெட்டிங் வேர்ல்ட் வைட். எந்த ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்தோ, எந்த ஒரு ஊர்ல இருந்தோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அவங்க ஃபுல் பிராண்டுமே அங்க பிரேக் ஆகும். ம். ஸோ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் எதுவுமே ஆகாது. தெரியாத பிராண்ட் யூஸ் பண்ணும்போது தேர் இஸ் நோ கேரண்டி. At the same time, I basically train my students to avoid using toners when you start the makeup for the kids. ம்ஹ்ஹ்ம். ஏன்னா டோனர்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் அதுல ஹைட்ரேஷனும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு. ஸோ டோனரை இரிட்டேட். தவிர்த்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் பவுடர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எப்பாவது யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் நீங்க ஓவர் நானும் மேக்கப் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. ஆமா. அப்போ அந்த ம்ஹ்ம். மாதிரி டான்சஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்றாங்க. ம். அவங்க ஸ்கின் எல்லாம் நல்லா தானே இருந்திருக்கு. ம். ஸோ மேக்கப் வந்து அந்த ஹார்ம்ஃபுல் எல்லாம் இல்ல மேம். சில டோனர்ஸ் அந்த மாதிரி ஆல்கஹால் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ கிட்ஸ் மேல அப்ளை பண்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகே மேம். ரொம்பவே தெளிவா, ரொம்ப அழகா பேசுனீங்க. இவ்ளோ ஃப்ராங்கா யாராவது இவ்ளோ பிராக்டிகலா ஆக்சுவலா என்ன நடக்குதோ அத அப்படியே ஓப்பனா சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருந்திருக்கும் மேம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மேம். இதுதான் ரியாலிட்டி. நான் இத தவிர்த்து வேற ஏதாவது சொன்னா தான் அது மார்க்கெட்டிங்கா ஆகும். ஸோ எல்லாருக்கும் ஓகே. தெரிஞ்ச ரியாலிட்டி இதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். இதுதான் நான் என் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சொல்லி தருவேன். ஸோ அதுதான் நான் உங்ககிட்டயுமே சொல்றேன். நான் எப்பவுமே ஒரு தேவையில்லாம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பிசினஸ வளர்க்கணும்னு நான் என்னைக்கும் நினைச்சது கிடையாது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம். ரொம்ப தேங்க் யூ மேம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் பேக் அகெயின் டு மீ அண்ட் இந்த வீடியோவ இவ்ளோ பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ சோ மச் தேங்க் மேம். யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.